அலமோ, நம்ம மீனாட்சிக்கு பிரமாதமா கல்யாணம் பண்ணி வளகாப்பெல்லாம் பண்ணணும்னு பேசிட்டோமே. ஆமா, அதுக்கு மீனாட்சி என்ன சொல்றா தெரியுமோ? உங்களுக்கு கல்யாண செலவெல்லாம் வேண்டாம், சீக்கிரமே வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ. ஈஸ்வரா, என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்? என் காதலே விழுந்தது. நான் அதெல்லாம் நம்ப தயாரா இல்லை. மீனாட்சியோட வார்த்தை கேட்டுட்டு நான் அவளை நேர பார்த்து கேட்டுட்டு தாண்டி வரேன். ஊரார் பேசிக்கிறதெல்லாம் உண்மைதான்னு அவ வாயாலேயே சொல்லிட்டா. ஐயோ, ஏன்னா இதை இப்படியே விட்டுட்டு அவ கதி. அவன் யாரு என்னன்னு விசாரிச்சேண்டி. அவளை கைவிட்டுட்டு போனவன்ட அபார நம்பிக்கை வச்சுட்டு இருக்காளே தவிர அந்த நம்பிக்கையில ஒரு துளி கூட என் மேல வச்சுக்கல. அலமோ, மீனாட்சிக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடத்துறேன், இல்லைன்னாக்கா கோயில் அர்ச்சனையை நிறுத்திடுறேன்னு சண்முகம் உள்ளிட்ட நான் சனாரட்டம் பாரு. என்ன என்ன ஏன் இப்படி என்ன உடம்பு செஞ்சுட்டு? தேங்காய் தீர்த்து கொண்டு வரியா? இதோ கொண்டு வரேன். அப்படியே லோகத்துல வார்த்தை தான் பெருசு. எடுத்த காரியத்தை முடிக்கலைன்னாலும் கொடுத்த வாக்க காப்பாற்றணும். மீனாட்சி கல்யாணத்தை என்னால நடத்தி வைக்க முடியல. இனிமே கோயில நான் அர்ச்சனை பண்ணவே கூடாது. அர்ச்சனை பண்ண கூடாது. இந்தகோ 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 இந்தகோ. மீனாட்சி, குறுக்களையார்கிட்டயே சொல்லாத உண்மையை என்கிட்டயே நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்கிறேன், உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்பன் யார்? உனக்கு அவருக்கு கல்யாணம் செய்து வச்சாதான் அந்த ஏழை பிராமணனுடைய ஆத்மா சாந்தி அடையும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு எடுத்தவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு பலி வாங்கிடும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. அவர் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும். அப்படின்னா அவன் யாருங்கிறத சொல்லுமா. உங்க ரெண்டு பேருக்கு நானே கல்யாணம் செய்து வைக்கிறேன். சொல்லுமா. ஐயா, அவரு உங்க பிள்ளை தாங்க. அவர் வெளியூர் போறதுக்கு வந்தால எங்களுக்கு அப்படி ஒரு வரவு ஏற்பட்ட போது இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவரை பத்தி அவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்களோ பயந்துகிட்டு தான் இந்த உண்மை பொருட்களை என்கிட்ட கூட நான் சொல்லலைங்க. என் குடும்ப கௌரவத்தை இவ்வளவு நாளா நீ காப்பாற்றுவதற்காக உனக்கு காலம் பூரா நான் நன்றி சொல்ல கடவுள். மனப்பூர்வமா உன்னை நான் என் மருமகளா ஏத்துக்கிறேம்மா. ஆமாம்மா, ஆமா மீனாட்சி, இனிமேல என் குடும்ப கௌரவத்தை நீ தொடர்ந்து காப்பாற்றுவேன் நான் மனப்பூர்வமா நம்புறேன். இதுல என்ன சந்தேகம்? நான் நிச்சயமா காப்பாற்றுவேன். சத்தியமா? ஐயா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க குடும்ப கௌரவத்தை நான் சத்தியமா காப்பாற்றுவேன். மீனாட்சி, என்னையா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு செல்வம் தான் தகப்பன்றத யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு செல்வத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். என்ன மனப்பூர்வமா மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்றீங்களே? இப்பவும் சொல்றேன், உன்னை மனப்பூர்வமா நான் மருமகளா ஏத்துக்கிறேன். ஆனா ஊரறிய ஏத்துக்க முடியாது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. நான் உயிரோடு இருக்கிற வரையில் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவேன். அதை காப்பாத்துறதாக நீ சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். மீனாட்சி, என் மகன் செய்த தவறுக்காக உனக்கு எவ்வளவு பணம் வேணா கொடுக்கிறேன். அதை எடுத்துட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துல உன் குழப்பம் நடத்திக்க. ஐயா, உங்க குடும்ப கௌரவத்துக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கும்
நீங்க இவ்வளவுதானே மதிப்பு வச்சிருக்கீங்க இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே விலை மதிக்க முடியாது. இத்தனை நாளானாலும் அவர் வந்து என்ன மனைவியா ஏத்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வரைக்கும் அவர் தான் என் புருஷங்கிறத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் வரையா. எங்க அம்மா தாக கிடக்குறாங்க. நான் எப்படி போய் பாப்பேன் எனக்கு தெரியலையே. நான் எப்படி போய் பாப்பேன்? ஏன்டா அப்படி ஓன ஒப்பாரி வைக்கிற? உனக்கு எதிரா அப்பா அம்மா? அறிவு கட்ட முண்டம் கேவலம் 20 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்காக ஓடுற ரயில்ல இப்படி போய் பேசி அழுதண்டா. சரி முண்டம் முண்டம். ஏண்டா ஒரு 20 ரூபாய் காசுக்காக கூடு வாங்கிருந்து மெட்ராஸ் வரைக்கும் லப லப லபன்னு அழுவிய? நம்ம கதை என்ன தெரியுமா? எப்படி? 2 ட்ரிப். பாரிஸ் டு மயிலாப்பூர், மயிலாப்பூர் டு பாரிஸ். ஒரு அப்பு ஒரு டவுன். அவ்வளவுதான். 2 பர்ஸ் காலி. ஆஹா, பிக் பாக்கெட்டா? அட ஏதோ ஒண்ணு. இந்த ரூபாய் 40 குடி. அப்ப உன் பணம் 40, எம் பணம் 20. 40 20 60. 60ல பாதி 30. உன் பணம் 30, எம் பணம் 30 ஈக்குவல் ஷேர். ஐயா ஐயா ஐயா! பாவி, தூங்குற பொம்பளை கிட்ட வந்து வளையல திருடுறாயா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு மனுஷன் அத்தம். திருடுறது தெரிஞ்சுட்டு நீ ஏன் அழுவுற? நான் திருடணும்னு திருடலமா. 10 மாசம் சுமந்து என்ன பெத்த எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஈமக்கடன் செய்யறதுக்கு கையில காசு இல்ல. தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து கேட்டேன், யாருமே கொடுக்கல. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு இந்த வலையில நான் திருடிட்டம்மா. என்ன மன்னிச்செடுத்தாயே. உங்க அம்மா சாவு காரியம் செய்யறதுக்கு அந்த ஒரு வளையல் மாத்திரம் போறாதையா, இதையே செலவுக்கு வச்சுக்க. கேவலம் 1 ரூபாய் திருடினா கூட போலீஸ் போலீஸ் கத்துறா இந்த உலகத்துல. ஒரு வளையில திருடின, இன்னொரு வளையில நீயே கழட்டி கொடுத்துட்டியம்மா. உன் கருணை உள்ளம்தான் இன்னைக்கு என் கண்ணை திறந்துடுச்சு. நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையா. இதுக்கு முன்னால நான் சொன்னதெல்லாம் போய்மா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னனே, அதுவும் போய். பொய் பேசி பிச்சை எடுக்கிறதும் பொய் பேசி திருடுறதும் தான் கேவலமான என்னுடைய தொழில். என்ன மன்னிச்சுட்டு இந்த வளையல எடுத்துக்குமா. தள்ளியாத தள்ளு. உன் கையால தொட்ட அந்த வளையல நான் தொட மாட்டேன். ஒரு திருட என்கிட்ட திருடின வளையல நான் திருப்பி வாங்க மாட்டேயா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். 6 அடி ஒசரத்துக்கு வளர்ந்திருக்கையா. எதுக்கு யா பிரயோஜனம்? ஒரு கூலி வேலை சம்பாதிச்சா கூட நல்லா சாப்பிடலாம் ஐயா. ஏயா இந்த திருட்டு புத்தி? இந்த பாரு, உனக்கு நல்ல புத்தி இருந்தா இத வித்து ஏதாவது தொழில் செஞ்சு முன்னுக்கு வா. இல்ல இது எல்லாத்தையும் வித்து மொத்த காசுக்கும் விஷம் வாங்கி தின்னு செத்து தலை. நீ செத்தா இந்த உலகத்துக்கு ஒண்ணு நஷ்டமே இல்லையா. உன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த பூமிக்கு பாரம். படுபாவி. சார் பேலன்ஸ் நீ எடுத்துக்கப்பா. தங்கச்சி நீயா? என்ன தெரியல. உங்ககிட்ட வளையல் திருடணும் அம்மா. இதெல்லாம் ஆமாம்மா, நீ சொன்னபடி நீ கொடுத்த வளையல முதலா வச்சு டிரைவிங் கத்துக்கிட்டு டாக்ஸி ஓட்டி நானேமா பழிச்சிட்டு இருக்கிறேம்மா. தங்கச்சி கொஞ்சம் இப்படி வாங்க. வா தங்கச்சி, உட்காருமா. இவ்வளவு நாளா உன்னை எங்கெங்க நான் தேடினேன் தெரியுமா?
கடைசியில இந்த அன்னதான சத்திரத்திலேயா உன்னை நான் பார்க்கணும். என்ன செய்யுது? தொடர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல. ஒன்றே ஆளா இருந்தா பட்டினி கிடந்துடுவேன். வயிற்றுல இது வேற இருக்குது. ஏன் சும்மா சாப்பாடு கொடுக்குறாங்க, செலவில்லாம சாப்பிடலாமே தான் இங்க வந்து. ஏம்மா, உன் புருஷன் எங்க இருக்காரு? தயவு செஞ்சு அவரை பத்தி மாத்திரம் எதுவும் கேட்காத. பரவாயில்லம்மா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். வீட்டுக்கு போலாம் அம்மா. என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வச்சு நான் உன்னை காப்பாத்துறேன். இந்த வார்த்தை நீ சொன்னியே, எனக்கு அதுவே போதும். நீ நல்லபடியா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் எப்படியோ பொழைச்சுக்குவேன். இவன் வேலையை பார்ப்போம். தங்கச்சி, எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட உன்னை இந்த நிலையில கண்ட இடத்துல கையேந்த விட்டுட்டேன்னா என்னை விட பாவி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாம்மா. தயவு செய்து வாம்மா. யோசிக்காத தங்கச்சி, வாம்மா.